வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபுல்லாக என்னென்ன போட்டிருப்போம்னா, நம்ம மூணார் வந்தது, ரெசார்ட்டில் தங்கினது, நைட்டு வெளியில் போய் சாப்பிட்டது, அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் குளித்தது, கடைசியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே, என் ஃப்ரெண்டை தான் பரிமாற சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் ப்ரெட் இருந்துச்சு, அவங்க அதெல்லாம் செட்டாகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே ஓப்பன் பண்ணால் இட்லி இருந்துச்சு. ஆனால் நிறைய ஐட்டங்கள் இருந்தாலும் எனக்கு இட்லி ரொம்ப ஃபேவரட் தான். பட் இருந்தாலும் ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்றே கண்ணேன்னு ஒன்று எடுத்துட்டு வைடா அப்படின்னு சொல்லிட்டு வேமா அடுத்ததுக்கு போயிட்டேங்க. என் ஃப்ரெண்டுகிட்டே கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறா. அட போடுறா, இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்துட்டு கேரளாக்காரங்களையும் மிரண்டு போகணும். காசு கொடுத்துருக்கோம்டா, இவங்களை அன்லிமிட்டட் சாப்பாடு வேறு விட்டுறக்கூடாதான்னு சொல்லி வைடா இன்றைக்கி எல்லாத்துலேயும் ஒரு பிடி, இந்த 2வது ரவுண்டு மறுபடியும் வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பிச்சாச்சு. அவன் நல்லா டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறேன். பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பார்த்தீங்கன்னா பரோட்டா பாருங்க, அப்படியே நூல் பரோட்டான்னு சொல்கிற மாதிரி தான். பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்தேன், எதுவும் இல்லை கையிலே எடுத்து வைடா இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. இங்கே பரோட்டா சூப்பராக இருக்குங்க. காலையில் இதில் தேங்காய் சட்னி ஆட் பண்ணுவோம், எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம். தேங்காய் சட்னி வித்து பரோட்டா சாப்பிட்டா கூட நல்லா தாங்க இருக்கும். எனக்கு அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வேணாம் தான் தோணுது. தக்காளி சட்னி இருந்தாலும் வச்சுட்டேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செட்டுக்கு போனால் பூரி இருந்தாப்புல. ஸோ என்ன ஐட்டம் சரி இருந்தாலும் ஒன்று போதும், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போவோம். சர்ப்ரைஸாகவே இருக்குங்க. அடுத்து என்ன இருக்குன்னு, அடுத்து இந்த பூரியோட கிழங்கு, நம்ம ஊரில் மசாலா உருளைக்கிழங்குன்னு சொல்கிற அந்த தான் வச்சுருக்காங்க. ஓகே, எடுத்து முடிச்சாச்சு. கரண்டியை கீழே விடா பார்த்தாங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம டீசெண்டாக இருந்துட்டோம்னா அவங்க சிரிக்காமல் இருப்பாங்கல்ல. அடுத்து வெண் பொங்கலுங்க. வை எல்லாத்துலேயும் ஒரு ரவுண்டு அடித்தாத்த நமக்கு ஒரு திருப்தியாகும். இங்கிட்ட பார்த்தா முட்டை இருந்தாப்புல. ஓகேடா, 2 முட்டை 3 முட்டை எடுத்து உள்ளே வச்சுக்குவோம். இங்கே ஒரு பெரிய ஒரு தொல்லை என்னென்னா, இது நமக்கு பிடிக்காது, வேண்டாம். ஏன்னா முட்டை உடச்சலாம் நம்ம ஊரில் மாதிரி உரிச்சலாம் வச்சுருக்க மாட்டாங்க. இவங்க அப்படியே ஓடோட வச்சுருப்பாங்க. இங்கே கேட்டால் ஸ்டெரிலைசேஷனுங்கிறாங்க. சரி ஓகே, அவங்க சொல்கிறது லாஜிக் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உட்கார ஆரம்பிச்சாச்சுங்க. உட்காந்தா அப்படி சைடு வியூலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. அப்பா, அந்த லேக் வியூவோடு உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டோம்னால இருக்குது ஈடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இப்படி தான் இருக்குது. ஸோ கேரளாவில் லேக் வியூ ரெசார்ட்டில் ஓகே, பக்கத்தில் ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அது மேலே கோபுரம் வச்சுட்டு நம்ம ஆட்ட சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இன்றைக்கி யாரும் கண் வச்சிடாதீங்க. கொஞ்சம் நல்லா தான் சாப்பிடுவேன். சாப்பிடக்கூட பையன்தான் நான். என்ன நல்லா அடித்து ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, கரெக்டாக நான் இங்கே தான் வச்சுருக்கேன் போல். ஓகே, எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரிலங்க. ஃபஸ்ட்டு பரோட்டாலேருந்தே ஆரம்பிப்போம். ஓகே, தேங்காய் சட்னி பரோட்டா, இல்லைன்னா லைட்டாக அந்த உருளைக்கிழங்கு வச்சோம்ல அதோட சேர்த்து அடித்து ஏற்ற வேண்டியதே. நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு பரோட்டா ஃபஸ்ட்டு பிடிச்சதுனால அதுவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, சைடு வியூவை பார்த்திங்களா, இதே நம்ம ஊரில் இந்த மாதிரி வியூவோடு உட்காந்து சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும். கிராமத்தில் கூட இப்படி உட்காந்து சாப்பிட்டோம்னா ஆசையாக தான் இருக்குது. நம்ம ஊர் கிராமத்தில் போய் இப்போ நல்லா செட்டில் ஆனால் தானே போக முடியும். நல்லா அது வரைக்கும் செட்டிலாகவும் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்மளும் ரெடி பண்ணிட வேண்டியதான். ஏன்னா அந்த 4 செவத்தில் சாப்பிட்றதுக்கும் இதில் சாப்பிட்றதுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குற உங்களுக்கே தெரியும், சைடில் அப்படி ஒரு வியூவு, அது 2வது அந்த குறிகள் சத்தம், கயமையான சவுண்டு அதோடு சேர்ந்துக்கிட்டு நம்ம சாப்பிடும்போது ஐயோ சூப்பராக இருக்கும். ஒரு பாஷை தெரியாத ஊரில் உட்காந்துக்கிட்டு நம்ம தமிழில் பேசிக்கிட்டு அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே இது பண்ணுற போது அது ஒரு தனி ஒரு ரிலாக்ஸாக கிடைக்குது. எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்திரிச்சோம், வேலைக்கு போனால் நைட்டு வந்தோம், தூங்கலாம், சாப்பிட்டா தூங்க அப்படியே இருக்காமல் இப்படி ஒரு நாள் வரும்போது நல்லாயிருக்கு. அதனால தான் எல்லாருமே ட்ராவல் நல்லாயிருக்கு, ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறதுக்கு காரணம் தான். ஸோ கண்டிப்பாக ட்ராவல் பண்ணால் சந்தோஷம் கிடைக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. இப்படிலாம் இந்த இடத்துல சாப்பிட்றதே ஒரு குடுப்பனம் தான்ங்கிறீங்கள.
ஏன்னா நம்ம ஊரெல்லாம் இது கிடைக்காதான்னா அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி இடத்துல வந்து இது கிடச்சி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, நம்ம ஊரில் டேஸ்ட்டு அப்படி டோட்டலாகவே மாறும். ஸோ பாருங்கள் எப்படி 100 ஓலை வருதுன்னு. நல்லா சேட்டை ஆச்சா அட்டின்னு அடிச்சுருக்கான் போல், நல்லா ஒய்ஃபை நினச்சி அடிச்சுருக்கான் போல், ஆட்டி நல்லா அடிச்சிருக்கா. அதான் நல்லா 100 ஓலை இருக்குது. ஓகே, நல்லா அடிச்சு சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்ற பார்த்தா அவங்களே மிரண்டு போகணுங்க இன்றைக்கி. அவங்க விடக்கூடாது, காசு கொடுத்துருக்கோம்டா. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, அப்படியே உதிர்ந்து தள்ளுதுங்க அப்படியே. நல்லாவே இருக்காப்புல. அங்கிட்ட ஆப்போசிட்டில் ரொம்ப டீசெண்டாக சாப்பிட்றாப்புல நம்ம கியாஸு. நம்ம அந்த டீஷர்ட்டுக்கெல்லாம் வேலை இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு வந்துருக்கும்போது நம்ம எங்கே டீஷர்ட் பார்க்கணும். வால்டர் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பான், இந்த சாப்பிட்ற விஷயத்துலலாம் கூச்சப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா, சாப்பிடணும்னு வந்துட்டு அப்புறம் என்ன கூச்சா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இப்போதைக்கு தோணுது. சைட்லலாம் பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு நல்லா ஃபார்ம் ஆகி நிற்கிறாப்புல. உங்களுக்கே தெரியும், நல்லா மேகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் மார்னிங் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், அப்படியே மிஸ்ட்டு ஃபுல்லாக எங்கள் மேலே இருக்குது, எங்ககிட்டையுமே பக்கத்தில் இருந்துச்சு. அப்போ அந்த மரங்களுக்கு நடுவில் இருக்கும்போது வெள்ளை பச்சை அப்படி 2 சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க காலையில். அது ரெண்டாவது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போலாம் நான் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதுக்கு முன்னால் வந்து தூங்குனா 10 மணி வரைக்கும் தூங்குவேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, 8 மணிக்குள்ளே சீக்கிரமாக எந்திரிச்சு நல்லா சன்ரைஸ்லாம் பார்த்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு இந்த தடவை. ஓகே தான். இந்த மாதிரி ஹோட்டல் எடுத்திங்கன்னா இந்த பக்கமே எடுத்துக்கங்க. இது ஒரு 3500 நம்ம தான். அந்த பக்கம் உள்ளது வந்து 4500, கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி ஒரே காம்ப்ளிமெண்ட்ரி தான். நம்மளும் ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்டு அப்படி சைஸாக அப்படியே முட்டையை உள்ளே தள்ளுறான். உடச்சதுக்கப்புறம் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான்னு. நான் 2 கையும் போட்டு உழப்ப ஆரம்பிச்சிட்டேங்க. ஆமாம், ஒரு கையில் ரொம்ப நேரம் உடச்சி பார்த்தேன், சரியாக வரல, பார்த்து 2 கையும் போட்டு எடுத்தாச்சு. ஒரே முழுங்கிற வேண்டியதுதான். உடைக்கிறதுக்கு லேட் ஆகும், டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு பார்த்தேன், ஒரே முழுங்கு. ஐயோ ஆப்போசிட்டில் பார்க்குறேன் கேஸு, சரி தாண்டா பண்ணுறா. ஐயோ ஒரு வழியாக முடிச்சிட்டேன். பட் ஆனால் பாருங்கள், எல்லாத்தையும் சாப்பிட்டேன். கடைசியாக அந்த முட்டை உடைக்கிற வேலை போய்க்கிருக்கு. ஆனால் அந்த இட்லியை மட்டும் அப்படியே வச்சிட்டேங்க. எனக்கு என்னமோ இவ்வளோ பொருளை பார்க்கும்போது நம்ம இட்லியை கொஞ்சம் ஓரத்தில் இருறா தங்கக்குட்டி, ஒன்று அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், இல்லைனா அப்படியே இருறா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ 2வது முட்டையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ ஒரு வந்து நல்லா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல, பிடிச்சி ஒரு போடணும் போல். முட்டை உடைக்கிறதுலேயும் இவ்வளோ சிரமம் இருக்கப்பா. அதை உடச்சி தான் கொடுத்தா என்னடா கேரளாக்காரங்களா, இதில் என்னடா இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி ஸ்டெரைல் பண்ணி வச்சுருக்கும் போதுடா மூடி வச்சுருக்கியே, அதை உடச்சி வச்சிங்கன்னா நாங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. இப்போ பாரு, தட்டு ஃபுல்லாக டஸ்ட் ஆன மாதிரி இருக்குது. நாங்கள் ஒரு முட்டை சாப்பிட்றாளா, இன்னமும் போய் 2 முட்டை எடுத்து வந்து சாப்பிட்றீங்க. இருங்க, இதை மிரட்டி விடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு முட்டை லைட்டாக உடச்சி டீசெண்டாகவே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். கண்ணு வச்சுருவாங்க. நல்லாவே இருக்குங்க முட்டை டேஸ்ட். எப்படி நார்மல் டேஸ்ட் தான். மற்றபடி அந்த பூரி, பரோட்டா, பொங்கல் 3மே அட்டகாசம். ஸோ கண்டிப்பாக அந்த ஹோட்டல் வந்துட்டிங்கன்னா இந்த 3 மிஸ் பண்ணாமல் நல்லா சாப்பிட்ருங்க. ஸோ விட்டுற வேணாம், சரிங்களா. ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு, சொல்ல முடியாத அளவுக்கு. எனக்கே இது என்ன நமக்கு என்ன ப்ரொமோஷன் வீடியோவாக இல்லை. ஸோ உண்மையாகவே என்னோடய வியூவர்ஸுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்தால் இது கிடைக்கும் அப்படின்றது என்னோடய இது. ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், எனக்கு கண்டென்ட், அவ்வளோதான். ஓகே, 3வது முட்டையை உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது என்னோடய ஃப்ரெண்டோட முட்டை. சப்பா உடச்சி கொடுப்போம். ஓரளவு இந்த முட்டையை கொஞ்சம் சீக்கிரம் உடச்சிடலாம். ஈஸியாகவே டக்குன்னு வந்துருச்சுங்க. மிச்சம் 2 முட்டையோட இந்த முட்டை சீக்கிரமாக வந்துருச்சு. இந்தாடா அப்படின்னு கொடுத்துட்டு நான் 2வது ரவுண்டு போய்ட்டு வந்தாங்க. நீ சாப்பிட்டுக்கிட்டு சொல்ல, எனக்கு நான் கொடுத்த காசுக்கு இன்றைக்கி அதிகமாக சாப்பிட்டாதான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா மதியத்துக்கு சாப்பிட்றத சேர்த்து சாப்பிட்றோட விட்டுறக்கூடாது. எதுக்கு மதியம் போய் சாப்பிட்டுட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருவோம் தொண்டைக்குழி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் 2வது ரவுண்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கேமரா வந்து அந்த வியூ பாயிண்ட்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் போயிருக்கேன். இப்போ போய் நம்ம என்னென்ன எடுக்கலாம் பார்த்திங்கன்னா, பூரி நல்லா இருந்துச்சு, அது ஒன்று எடுத்துடலாம். பரோட்டா கம்பல்சரி
சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து பரோட்டா வந்து கண்டிப்பாக வந்தால் சாப்பிடுங்க. ஏன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஊர் மைதாக்கும் அங்கே உள்ள கோதுமைக்கு நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. கோதுமை தான் சேர்ப்பாங்க அதிகமாக, மைதா சேர்க்க மாட்டாங்க. அதனால் வந்து கேரளாவில் வந்தீங்கன்னா பரோட்டா வந்து நல்லாவே இருக்கும், நீங்கள் தாராளமே சாப்பிட்லாம். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா இருக்குங்க. இப்போ நம்ம ஊரில் 2 பரோட்டா வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு குருமா ஊற்றலாம், அப்புறம் சாம்பார் கட்டான்னு கொடுப்பாப்புல, அப்புறம் கெட்டி குழம்புன்னு ஒன்று கொடுப்பாப்புல, இன்னும் கொஞ்சம் நல்ல பழக்கவனாக இருந்தானா அது ஒரு பீஸும் சேர்த்து போடுவாப்புல. பில்லு பார்த்திங்கன்னா 12 ரூபா பண்ணுறா 24 ரூபாவில் முடிஞ்சிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. என்னென்னா ஒரு பரோட்டா வாங்கினோம்னா ஒரு 15 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த கொடுக்கக்கூடிய கிரேவி இருக்குது பார்த்திங்களா, அது மட்டுமே 150 இல்லை 200 சொல்லுவோம். பீஃபு இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது கிரேவி சிக்கன் அந்த மாதிரி, அப்போ 220 ரூபா வந்துடுதுங்க நம்ம 2 பரோட்டா சாப்பிட்டா கூட. ஸோ நம்ம ஊரில் சாப்பிட்றதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். 20 எங்கே இருக்குது, 220 எங்கே இருக்குது. அதனால் இங்கே பார்த்தேன், இது நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி தானே, விடுறா அடித்து ஏற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு விடவே இல்லைங்க. பாருங்கள் 2வது செட்லேயுமே என்னோடய தட்டு ஃபுல்லாகிடுச்சு. பாருங்க பரோட்டா, அப்பா என்ன இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பரோட்டாவுக்கு வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா அந்த குருமா இருந்துச்சு இல்லையா, நம்ம இதுக்குரிய குருமா, பூரிக்குரிய குருமாவையும் தேங்காய் சட்னி நல்லா தாங்க இருக்குது, நல்லா கெட்டியாக வச்சுருந்தாப்புல. அதனால் தேங்காய் சட்னியும் இது சேர்த்து சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஒர்த்து தான். ஃப்ரெண்டு இன்னும் முதல் ரவுண்ட்லேயே இன்னும் முடிக்கலை, அதுலேயுமே இன்னும் பாதி அப்படியே வச்சுருக்கான். நான் 2வது ரவுண்டு ஆரம்பித்து ஓடிக்கு இருக்கு, எப்படி ஓவர் டேக் பண்ணிக்கிறீங்க பாருங்கள். அந்த வியூ பாயிண்டில் நல்லா கவனிங்க, அந்த மரத்தோட கிளையெல்லாம் பாருங்களே, வாவ் செமல்ல. அது இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இப்போ தான் அதை ரசிக்குது. அதுலேயும் ஒரு பையன் மனசு ஏறுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க. அந்த மரத்துக்கு கீழே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அது மேலே கை வச்சிருக்க மாதிரியே தோணுது. உங்களுக்கு அந்த ஃபீல் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இவ்வளோ தூரம் வீடியோ வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மரத்துக்கு கீழே கீழே இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி மரத்தாலே செஞ்சு அப்படி பிடிச்சிருக்க மாதிரியே இருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் இயற்கை தான், ஆனால் நல்லா இருக்குது பார்க்க. ஸோ என் வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நல்லா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிட்டோம்னா அடுத்து இன்னமும் இருக்குங்க. இங்கே ஸ்பெஷல் வேறு என்னென்னா இருக்குன்னா இதோடு முடிச்சிட மாட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து டீ, காஃபி இல்லைன்னா ஃப்ரூட்ஸு அதை அரைச்சும் கொடுப்பாங்க, கட் பண்ணியும் வச்சுருப்பாங்கங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அதையும் ஒரு பிடி முடிச்சிருவான். நம்ம வயிறில் நிறைய இடம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்ல பிராணியை வளர்த்து வச்சுருக்கேன். அவனும் 2வது செட்டை போயிட்டு வந்துட்டான். பார்த்தான், சரி நம்மளும் களத்தில் இறங்கினாத்தையும் சரியாகணும், அவனும் களத்தில் இறங்கிட்டான். நம்ம சாப்பிடுவாங்கன்னா இட்லியை மட்டும் சொல்லுங்க. எனக்கு ஆனால் கொடுக்குறான் வடை, எனக்கு என்னமோ பெரிய இன்ட்ரெஸ்ட் லைட்டாக சாப்பிட தோணுது. நான் சொன்னேன், டேய் அது எண்ணெயில் செய்கிறதா? அப்போ அவன் சொன்னேன், பூரி எண்ணெயில் செய்கிறாங்களா இல்லை தண்ணியில் செய்கிறாங்களான்னு கேட்டேன். எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு சேர்றா லைட்டாக மட்டும் அதை சாப்பிட்டுட்டு பிச்சதை நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம், அப்புறம் நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடிச்சு ஏற்றிக்கிறேன். இட்லி மட்டும் தனிமையில் யோசிக்கிறேன், என்னையை மட்டும் ஏன்டா தொடமாட்டிக்கிற அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் தொடமாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு காமிக்கினேன் பாருங்கள், ஆப்போசிட்டில் நல்லா சாப்பிட்டு இருக்காப்புல. ரோசா ரோசா தங்க ரோசா அழகாக இருக்க ரோசா பாட்டு பாடணும்னு தோணுது. நமக்கு தான் பாட தெரியாது. நம்ம சாப்பிட்ற இடம்லாம் அப்படி தாங்க இருக்கும். அங்கிட்டும் வியூ பாயிண்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது 360 முடியாது, 180 டிகிரி வரைக்கும் நீங்கள் சுற்றி லேக் வியூ தான். அதனால் நம்ம இங்கே வந்துட்டு ஒரு கப்பை எடுத்து கேமரா ஒரு கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் அப்படி இது பண்ணோம்னா டீ. இதில் வந்து இன்னொன்று மென்ஷன் பண்ணுறேங்க, ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் தோணுச்சு, எதாக இருந்தாலும் குவாலிட்டியில் நம்ம தமிழ்நாட்டில் 3000 தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் சொல்கிறது அது உண்மை தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆமாம், இப்போ நான் சாப்பிட்ற டீ வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கேயே தேயிலை தோட்டம் இதெல்லாம் அதெல்லாம் கிடைக்கும் இல்லையா. 2வது சுகர். இப்போ மாதிரி நான் எடுக்கிற சுகருக்கும் நம்ம ஊரில் உள்ள சுகருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இப்போ இதில் நான் 2 இதை எடுத்து கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு அதோடய டேஸ்ட் நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், உங்களுக்கு அதிலே புரிஞ்சிடும். சரி, நம்ம சாப்பிட்ற குவாலிட்டி ஃபுல்லாமே தேர்ட் ரகம் தாங்க.
எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டீ தூள் எடுத்துக்கிட்டாலும் அதில் கீழே போட்டிருக்கிறது டஸ்ட்டு மெட்டீரியல் தான் ஓப்பனாகவே சொல்லிட்டான். அதில் டஸ்ட்டு ப்ரீமியம் வேறு போட்டுக்கிறான். இதில் இருக்கிறதோ அதே காமெடி. டஸ்ட்டில் என்னடா ப்ரீமியமு, குப்பையிலையும் ப்ரீமியம் பண்ணி கொடுக்குறீங்கிறீங்கடா. அது ஓப்பனாகவும் போறிய பற்றியா? ஏன்னா அது உண்மையை சொல்லிடுறாங்கண்ணா, வேறு ஒன்றும் இல்லை. அவங்க பண்ணுறாங்க, பண்ணட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலக்க ஆரம்பித்தாச்சு. நல்லா கலக்கிட்டு ஃபுல்லாக கலக்கியாச்சு. காஞ்சிருக்கும் நம்புகிறேன். பார்ப்போம். எந்த ஊர் நீங்கள்? மதுரை. நானும் மதுரை தான். சொல்லுவாங்க என்னடா நம்ம ஊர் பாசம் வருதுன்னு பார்த்து. நான் ஒத்தக்கடை. நீங்கள்? ஓகே. वेट करो. फाइनल टच का टी अंत तरपूसनी नाम